வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். மினுவாங்கொடையில் உத்தரவை மீறி சென்ற மோட்டார் சைக்கிள், போலீசார் துப்பாக்கிச் சூடு. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ஹைலண்ட் யோகர்ட் தூய பசும்பாலின் விலைகள் குறைப்பு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பேருந்து சேவை தொடர்பான விரிவான செய்திகள். மினுவாங்கொட பத்தடுகொட பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் போலீசாரினால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் கம்பஹா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, வெல்ஹென பகுதியில் போலீசாரின் தடையை மீறி மோட்டார் சைக்கிள் பயணித்தது மோட்டார் சைக்கிள் நிறுத்துமாறு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இளைஞர்களும் போலீசாரின் துப்பாக்கியை பறிக்க முற்பட்டனர். அதனை முறியடித்து சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை துரத்திச் சென்று போலீசார் துப்பாக்கிச் சூட்டை நடத்தினர். குறித்த துப்பாக்கிச் சூட்டில் மினுவாங்கொட ராஜசிங்கபுர பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய லஹிரு திலந்த என்பவர் காயமடைந்து கம்பஹா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உக்கள்பொட உணப்பந்துருவத்த பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய தரிந்து ஹீஷான் என்னும் மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்துள்ள உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான தேர்தலை நடத்துவதை இன்று வரை தொடர்ந்து நிறுத்தி வைக்குமாறு சம்பந்தப்பட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுக்களை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லவ்பார் தாஹிர் மற்றும் KP பெர்னாண்டோ ஆகிய நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பல பிரதேச சபை நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, ஐக்கிய மக்கள் சக்தி, சுயாதீன குழுக்கள் உள்ளிட்ட தரப்பினரால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சுமார் 30 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக தங்கள் ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்காக விசேட பேருந்து சேவையை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. அதன்படி பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் வசதிக்காக 500 மேலதிக பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக சுவர்ணஹன்ச தெரிவித்தார். இந்த திட்டம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும். இதன் முதல் கட்டம் 9ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை செயல்படுத்தப்படும். புத்தாண்டு முடிந்து தங்கள் ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்காக ஏப்ரல் 16ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை விசேட பேருந்து சேவை இயக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. ஹைலேண்ட் பால்மாவின் விலை குறைக்கப்பட்டதால் ஹைலேண்ட் யோகர்ட் மற்றும் தூய பசும்பாலின் விலைகளை 10 ரூபாவால் குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக மில்கோ பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஹைலேண்ட் யோகர்ட்டின் புதிய விலை 70 ரூபாய் என மில்கோ பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் சம்பத் குணரத்ன தெரிவித்தார். மினுவாங்கொடையில் உத்தரவை மீறி சென்ற மோட்டார் சைக்கிள், போலீசார் துப்பாக்கிச் சூடு. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ஹைலண்ட் யோகர்ட் தூய பசும்பாலின் விலைகள் குறைப்பு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பேருந்து சேவை. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.